இந்த கிளியோட கண்ணுக்குள்ள தான் உலகமே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இந்த கிளி தான் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க இறக்கும்போது அவங்களோட உயிரை எடுத்துட்டு போகும். இப்போ கூட ஒரு லேடி நான் இறக்க விரும்பல, நான் இறக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அந்த கிளி அதோட இறக அந்த லேடி மேல வச்சதான் ஒரு செகண்ட்லயே அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கிளி இன்னொரு லேடி கிட்ட போகுது. இந்த கிளி யாரோட உயிரை எடுக்க போகுதோ அவங்கள விட பெரிய உருவத்துல மாறி அவங்களோட உயிரை எடுக்க போகும். இதே மாதிரி இந்த லேடியோட உயிரை எடுக்க போகும்போது அந்த லேடி அந்த கிளியோட மேல காரி துப்பிடுறாங்க. இதனால கோவப்பட்ட கிளி அவங்க மேல ரெக்கைய வச்சு அவங்களோட உயிரையும் எடுத்துருது. அதுக்கப்புறமா இந்த கிளிய நடக்க முடியாம இருக்கிற ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிறதுக்காக போகுது. இந்த பொண்ணு அந்த கிளியை பார்த்து பயந்துட்டு சில காமெடி எல்லாம் சொல்றா. அந்த கிளியை சிரிச்சிட்டு ரொம்ப குட்டியா ஆயிடுது. அப்ப அந்த பொண்ணு குட்டியா இருக்கிற அந்த கிளியை பிடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு டேப்பை திறந்து அந்த கிளியை அதுல குளிக்க சொல்றா. அப்போ அந்த கிளியை அதுல போய் குளிக்குது. அப்ப பார்த்தா ரொம்ப அழுக்கு அதுக்கு மேல இருந்து வருது. அதுக்கப்புறமா அந்த கிளியும் குளிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வருது. அப்போ பார்த்தா அந்த கிளிக்கு மேல இருந்த அழுக்கெல்லாம் போய் ரொம்ப அழகா வெளியில வந்திருக்கு. இதனால இந்த கிளிக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க.